கிறிஸ்தவர்களின் தலைமையகம் வாடிகன் சிட்டி. ஆமாம், அங்கே தான் 200 கோடிக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களின் வழிகாட்டு தலம் அல்லது வழிகாட்டும் இடம், போப்பாண்டவர் வாழக்கூடிய ஒரு இடம். உலகத்திலேயே முதலாக ஒரு கார்ப்பரேஷன், அந்த இது சொல்கிறோம்ல, முனிசிபாலிட்டிஸு, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, அப்படி உருவாக்கப்பட்ட இடம் தான் வாடிகன் சிட்டி. வாடிகன் சிட்டி என்பது ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுடைய முதன்மை தாய். இது கிறிஸ்தவர்களின் தலைநகரம் வச்சுக்கோமே. இது இந்த பவர் விஷயம் அப்புறம் பேசுவோம். இப்போ என்னென்னா, இவ்வளோ பெரிய 200 கோடி மக்கள், 200 ப்ளஸ்ஸு, இப்போ இந்த ப்ராட்டஸ்டன்ட்லாம் சேர்த்தோம்னா 200 250 கோடி. குரோயிங் ரொம்ப ஹெவியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாட்டில் 2.5% கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை கூட போயிருக்குன்னு சொல்கிறாங்க. புதிதாக பிறப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மதமாற்றங்கள் என்பது ஒரு இது ஏங்க போகிறாங்க அப்படிங்கிறது வேறு கதை. இப்போ வேளாங்கண்ணி என்று இப்போ இந்தியா நிறைய இந்தியர்களில் வேளாங்கண்ணிக்கு வருவது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது உருவான வரலாறே வேறு கதை. இது அடிக்கடி பார்த்தது தான், எல்லாம் சொல்கிறது தான். என்னென்னா, இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம்னா 1592 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பால்கார பையன், இது எல்லோரும் கேட்டது தான், கொண்டு போகும்போது ஒரு அம்மா என்ன செப்டம்பர் 8ஆம் தேதி அன்றைக்கி ஒரு தாய் ஒரு குழந்தைய ஒரு ஃபுல் பவர், அந்த இது வெளிச்சம்லாம் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு, அப்பாடி கொஞ்சம் பால் கொடுப்பா என் பிள்ளைக்குன்னு சொல்லி கேட்டப்போ அந்த சிறுவனும் இறங்கி கொடுத்துருக்காப்புல. அம்மா எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. அந்த ஒரு கொட்டாங்காய்ச்சி அதை மாதிரி தானே கொடுக்க முடியும், கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு அந்த பண்ணையார் வீட்டுக்கு இங்கேருந்து போய் கொடுத்தோடனே, ஏடா நீயே குடிச்சிட்டியா? எப்போதுமே இந்த லோயர் பீப்புள் தான் டக்குன்னு அது மிஸ் ஆகிடுச்சு, தின்னுட்டியான்னு தான் கேட்பான். அப்படி அந்த பையனை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானம் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணோடனே அவன் சோர்வா ஒரு பக்கமாக உட்காண்டான். திடீர்னு பார்த்தா அந்த பால் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இது திரைப்படங்களில் காமிக்கிறது பால் அப்படியே, நீ என்னப்பா கேட்குற, அதை விட பல மடங்கு தரேன்னு விட்டுது. என்னப்பா அது ஒரு அதிசயம், ஊர்வலம்லாம் கட்டி என்னையா நடந்தது, சின்ன பையனை கூப்பிட்டு என்னையா நடந்தது அப்படி கேட்டால் அது மாதிரி நினச்சேன். ஐயோ அது வேற ஒரு கதை போல இருக்குன்னு. அப்போ மேரி என்ற ஒரு பர்சனை அவங்க கற்பனை பண்ணவில்லை. அந்த இடத்துல எந்த இடத்தில் தோண்டினாரோ அந்த இடத்துல ஒரு கோயில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 43 வருடம் கழித்து இன்னொரு இன்சிடெண்ட் நடக்குது. ஒரு ஊனமுற்ற பையன் ஒரு தயிர் விற்கிறான். அவன் இப்போ ஏழைப்பால தயிர் விற்கிறது, அந்த நவந்தில் போய் தூக்கிக்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போது கொஞ்சோண்டு கொடுப்பா, இந்த மாதிரி பிள்ளைக்கு கூட இப்போ அந்த என்ன பண்ணிருக்காப்புல போய் அந்த மாதா என்று ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு கோயில் கட்டணும்ப்பா, அது நாகப்பட்டினம் போய் அந்த இதை பார்த்து சொல்லுப்பா, பெரியவரை பார்த்து சொல்லுப்பா, கட்டுப்படணுன்னு. ஏம்மா நான் என் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குன்னா நக்கீனை இட்டு முட்டி முழுகிட்டு மண்டி அடிச்சுக்கிட்டு தொட்டி அடிச்சுன்னா போகிறது, எங்கே போய் சொல்கிறது? நான் ஏதோ உள்ளூரில் லோக்கல் ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மான்னு சொன்னோடனே, இல்லைப்பா நீ எழுந்திரிச்சு போப்பான். இது இயேசுநாதர் முடவர்களை நடக்கச் செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார் என்றது ஒரு ஈக்குவலாக ஒரு இது வரும். அவர் மட்டுமல்ல, தாயாரும் செய்திருக்கிறார்கள். டக்குனு எழுதிச்சா போயிட்டா, என்னடா அதை நொண்டி போய் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறீன்னு சொல்லி அதை கேட்டப்போ இந்த இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கிறார். ஒரு 43 வருடம் கழிச்சு அந்த கோயிலில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டெவலப் பண்ணுறாங்க. அந்த இதில் ஐயோ ஒரு பக்தி சிரத்தையாக ஒரு மேட்ரு கிடைக்கிது அப்படின்னு. அடுத்தாப்புல அதே செப்டம்பர் 8ஆம் தேதி மரியாளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு போர்த்துகீசிய கப்பல் தடுமாறு எங்கே அந்த கரை ஓரத்தில் போகும்போது, எப்பா செத்துக்கிட்டு போடுவோம்ப்பா, பிள்ளை குட்டியெல்லாம் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வழக்கம் மரண பையன் விட்டாத அப்படியே முருகா தன்புகா வடிவேலா ஊர் கலத்துற கோயிலாம் அப்போ தானே நம்மளுக்கு சாமி நினைப்பு வரும். அப்படி செய்த போது இவர்கள் கேள்விப்பட்டு, மரியாளே நாங்கள் நீ கோயில் கொண்டிருக்கோம், உன் இடத்துல நான் செத்து கட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, அது சரியாக வராது, என்னை காப்பாற்றுப்பா, நான் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பினை பொறுத்தினை, அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி எப்போதுமே சொன்னோடனே கடல் அமைதியாயிற்று. கப்பல் கரை சேர்கிறது. வந்தோடனே அந்த இடத்துல தங்கி அந்த பாய்மர கப்பலில் இருந்த கம்பு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய, எந்த வருஷம் நடக்குது, 1637க்கு அப்புறம் 1671, கிட்டத்தட்ட 43 வருடம், 45 இதே இந்த 43 42 வருஷம் டிஃப்ரென்ஸாக இந்த இன்சிடெண்ட் நடக்குது.
அவர்கள் சொன்னோன்னே ஒரு உலகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்பா இது மாதிரி ஒரு மேட்டர் இருக்குப்பா, ஏன்னா போர்த்துகீசியர்னா உலகம் முழுதும் பரவி இருக்கும் பொழுது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் இருந்துச்சு. இது வந்து அப்புறம் நாளுக்கு நாள் வந்து இதில் வேடிக்கை என்னன்னா, உலகத்திலே 100% கிறிஸ்தவர் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு எடுத்து பார்த்தோம்னா அது வந்து வாடிகன் சிட்டி அல்ல வாடிகன் நாடு, வாடிகன் மாநகர் போப்பாண்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. 875 பேர் அந்த மக்கள் தொகை. இதில் என்ன வேடிக்கைன்னா, வேளாங்கண்ணியை விட 10ல் 1 பகுதி தான் அந்த பகுதியே இருக்குது. எது அதோடைய இது என்னென்னா, அதோடைய பரப்பளவு என்னென்னா 0.49 சதுர கிலோமீட்டர் தான். 1 சதுர கிலோமீட்டர் கீழே, கிட்டத்தட்ட அரை சதுர கிலோமீட்டர் கீழே தான் அதோட பகுதியே. ஆனால் நமது வேளாங்கண்ணி இருக்குல்ல, அது நகரியமாகி எவ்வளோ ஏரியா தெரியுங்களா? 5.5 சதுர கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்த பார்த்தீங்கன்னா நெட்லேயே பார்க்கலாம், இல்லை பார்க்கலாம். அதை விட இப்போ என்னாச்சுன்னா 10 மடங்கு ஏரியாவிலையும் பெருசு, அன்றாட வரக்கூடிய மக்கள் தொகையிலையும் பெருசு. இது யார் வருகிறார்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம இந்தியாவில் ஏன் வந்து இதர மதங்கள் குறிப்பாக கிறிஸ்டியானிட்டி வந்து சீரியஸாக போயிட்டுருக்குன்னா, நம்ம கோயில்களில் போய் இப்போ தான் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் போய் பண்ணக்கூடிய அளவுக்கு புரியாத ஒரு மேட்டரை பண்ணாதான் எப்போது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி. ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பாதிரிமார்களுக்கு வந்து லத்தீன், அந்த இத்தாலி லத்தீன் அந்த மொழிகள் கிரேக்கில் கற்றுக்கொண்டாலும் அந்த உள்ளூர் மொழியில் பண்டித்துவம் பெற்றிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த லோக்கல் லாங்குவேஜில் வந்து எந்த ஒரு திருநெல்வேலியில் அந்த திருநெல்வேலியில் உள்ள லோக்கல் லாங்குவேஜுக்கு வந்து பண்டித்துவம் பெற்றிருக்க வேண்டும். ஃப்ளோ வந்து கிளீனாக எல்லாருக்கூடையும் சரளமாக பேசக்கூடிய உன்னுடைய மக்கள் நான், உன்னுடைய மனிதன் நான் அப்படிங்கிறத நம்பகத்தன்மை ஏற்ப. இப்போ இங்கிலீஷில் பேசுனாங்க நெருங்க மாட்டாங்க. அதனால் இதுதான் அந்த வளர்ச்சியோட இது. இன்னொரு என்னென்னா, நம்ம சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இந்தியாவில் வந்து பை நேச்சராகவே இருக்கிறது. பிறவிலே நீ பிறந்தா அவனுக்கு இந்த இல்லை, இப்போ ஜாதியே இல்லைன்னு சொல்லியான்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டு நான் கோர்ட்டில் போய் தான் சொல்லி, இப்போ கோர்ட்டில் இதை கேட்டிருக்காங்க. அது வரப்போது ஜாதி இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். நீ பிறக்கும் போதே நீ ஜாதி, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வர்ணாசிரமாக அந்த விஷயங்கள் போயிடும். இதில் வந்து இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு உரிய மரியாதை. கேரளாவில் முளைவரி என்று மார்பகங்கள் பெருசாக இருக்குது, மார்பகங்களை ஓப்பனில் காமிக்கணுமா. அப்படி இருந்தாலே வந்து நீ போயிட்டுருக்கலாம்ப்பா. நீ சட்டைகிட்ட போடணும், அந்த ப்ளவுஸெல்லாம் போடணுன்னா அந்த மார்பகங்கள் தெரியாமல் இருப்பதை மறைப்பதற்கு போகிறவரெல்லாம் பார்க்கக்கூடாது. அது மாதிரி இன்னும் சொன்னதுனால முளைவரி என்று ஒரு மேட்டரை போய் அது குறிப்பாக நாடார் இன மக்கள், சாணாரினா நாடாரினா கிராமணின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கேரளாவில் ரொம்ப அசிங்கமாகி போய், ஏப்பா ஒன்றுட்டே இருக்கிறதுனால தானப்பா அந்த பிரச்சனைன்னு அப்போ தான் கிறிஸ்துவ மதத்துக்கு மாதம் மாறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட இன்னும் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு வந்து சரியான ஒரு மரியாதை கொடுப்பதில்லை என்பதற்காக வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நேராக இதுக்கு போயிடலாம், அந்த மதத்துக்கு போய் மாறியிருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, வேளாங்கண்ணியில் இங்கே எது போகிறப்போ கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு வந்து அங்கே வந்து மதிப்பளிப்பதில்லையா இல்லை அங்கீகாரம் பண்ணுவதில்லையாங்கிறது இன்னொரு கதை ஒன்று இருக்குது. அங்கே போனால் திருவிருந்து என்ற ஒரு விருந்து இருக்கும். ஏசுநாதில் ஒரு சில பேர் வாரம் செய்வார்கள், சில சர்ச்சில் மாதம் 2 முறை செய்வார்கள். ஆனால் வேளாங்கண்ணி சர்ச்சில் போகிறப்போ அன்றாடம் செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிவியில் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 6:30 வரலையும் அந்த டிவி நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறாங்க. அன்றாடம் கூட திருவிருந்து பண்ணுகிறார்கள். இது ஏசுநாதர் கடைசி நேரத்தில் அந்த அந்த அப்பம் அந்த திராட்சை ரசம் கொடுக்கும் பொழுது அங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த திருவிருந்து கொடுப்பாங்க. நீங்கள் போய் நின்னாக்கா அதை கேட்பாங்க மெதுவாக. அங்கே ஒரு ஜாதிய அல்லது வேறு ஒரு இனப்பாகுபாடு அங்கே ஒன்று இருக்கும். அதை வந்து அந்த கிறிஸ்தவ பெரியவர்கள் அதை முறைப்படுத்த வேண்டும். திருவிருந்து என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். அந்த ஞானஸ்தானம் வாங்கின கிறிஸ்தவர் மட்டும்தான், அதில் நோ டவுட் அட்டா. கிறிஸ்தவர்களுக்குள்ளே சிஎஸ்ஐ சேர்ந்தவர்களுக்கு அங்கே கொடுப்பதில்லை. அட்வென்ட் சர்ச் இருக்காங்க, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது கிறிஸ்தவர்களையே அங்கே அங்கீகாரம் பண்ணுவதில்லை கிறிஸ்தவர்களாக. இது வந்து ஒரு இப்போ என்னாச்சுன்னா, உறவு வழிபாடு என்பது மற்ற மதங்கள், மற்ற கிறிஸ்துவர்களையும் மற்ற இதில் உண்டு, முஸ்லீம்களில் இல்லை என்பது வேற ஒரு. இப்போ உறவு வழிபாடு சிலுவையை மட்டும் செய்யக்கூடிய இந்த சிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய புராட்டஸ்டன்ட்டுகளுக்கு.
அவர்களுக்கு அங்கே தெருவிருந்து கொடுப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நண்பர் வந்து நான் வந்து வேளாங்கண்ணி போகிறதில்ல, அங்கே போய் ஜாதி பாகுபாடு இதெல்லாம் அது வந்து அது அவருடைய நடைமுறை அப்படி தான். எப்படின்னாக்கா தெருவிருந்து கொடுக்க வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் பெற்றிருப்பவர்கள் தான் கொடுக்கப்படும். இல்லை நிறைய சர்ச்சஸ் போனால் கூட எங்கள் தெருவிருந்து கொடுக்க போகிறோன்னாக்கா ஞானஸ்தானம் பெறாதவர்கள் இருங்க, பெற்றுவிட்டால் உடனே எல்லாருக்குமே இடமாட்டா சும்மா பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போனால் தே வில் நாட் ரெகக்னைஸ். இதில் என்ன வேடிக்கைன்னா இப்போ வேளாங்கண்ணியில் வந்து இப்போ என்னாச்சுன்னா அது வந்து ஏற்கனவே நாகை ஒன்றியத்தில் இருந்துச்சு. கலைஞருக்கு ரொம்ப சொந்த நம்ம சொல்லியிருக்கோம், போன பதிவிலே சொல்லியிருக்கோம். வேளாங்கண்ணி என்பது நகரியமாக வந்துவிட்டாலும் இன்றைக்கி வந்து அந்த பகுதியில் எங்கே விழாக்கள் விஐபிஸ் வராது தங்குவதற்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே தான் வந்துருச்சு. காரணம் என்னவென்றால் நகரியம் ஆனத்தினால ஒரு உள்ளாட்சி அமைப்பில் ஆனத்தினால அங்கேயே தேவில் இப்போ ஸ்டார் ஹோட்டல் லெவலில் டீல் ஆகிருக்கு, வந்திருக்கு நிறைய இந்த ரயிலெல்லாம் வந்துருச்சு. இப்போ என்னாச்சுன்னா இந்த நகரியத்தை நகரியமாக விட்டு விடுவதற்கு ஒரு மாநகராட்சியை மாற்றினார் இந்த வேளாங்கண்ணி. நம்ம சொல்லியிருக்கோம் வேளாங்கண்ணி, நாகூர், நம்ம நாகப்பட்டினத்தில் நீலாதாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அந்த நிறைய கோயில்கள் இருக்குது, மாரியம்மன் கோயிலாக இருக்கிறதுனால மும்மதங்களும் சங்கமிக்கும் ஒரு மாநகராட்சியாக உலகத்தை பெருமையாக கொண்டு செல்லலாம். இது ஒரு சமாச்சாரம். அதே மக்கள் தொகை இல்லை என்றால் அவர் காமராஜர் சொன்னார்ல, கல்லறைக்கு போடுறாங்கிற மாதிரி எல்லையை விரிவாக்கம் செய்தால் வந்து விடலாம். இது ஒரு வேண்டுகோள். அடுத்து வந்து இப்போ என்னாச்சுன்னா ஏன் வந்து இது ஆரோக்கியமாக தான் இவர்கள் வந்து கல்வி பணி செய்கிறார்கள். நிறைய பள்ளிகள் நம்மளாம் அதில் படித்தோம், பள்ளிகளுக்காக கல்வி பணி செய்கிறார்கள், மருத்துவ பணி செய்கிறார்கள், சமூக சேவை செய்கிறார்கள். அதற்கு தான் காணிக்கையாக இப்போ ஏன் வந்து ஆரோக்கியமாக தான் வந்துருச்சுன்னா நிறைய பேர் வந்து நோய் நொடி வந்து டாக்டர்கிட்ட போக முடியல. இப்போ வந்துட்டா கூட டாக்டர்கிட்ட போக முடியல, தீராத நோயாக இருக்குது, அங்கே போய் படுத்து கிடக்கிறாங்க. அல்லது அங்கே போய் நிறைய அந்த வேண்டுகோள் அல்லது வேண்டுதல் வைக்கும்பொழுது கண்ணை மாதிரி இந்த வெள்ளிலையும் பவுன்லையும் கூட செஞ்சு கொடுக்குறாங்க. காது மாதிரி, இருதயம் மாதிரி, வயிறு மாதிரி எல்லாம் அங்கே ஒரு தனியாக காட்சியகமே இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த காட்சியகத்தில் கொடுக்கும்பொழுது காணிக்கையாக கொடுக்குறாங்க. குணமடைந்து விட்டால் ஏன் மல்டி பெறுகிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, இப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலையில் வந்து ஈக்குவலாக வந்துடும் போல இருக்கு, திருப்பதி மாதிரி வந்துடும் போல இருக்கு. ஏனென்றால் அங்கு போகும்பொழுது நீங்கள் நினைத்த காரியம், வியாபாரம், தொழில், ஆரோக்கியம் இது விட்டுவிட்டால் பக்தராகி விடுவார்கள். இப்போ ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஏன் போகிறோம்னா சில கேஸ் ஜெயிச்சிருப்பார், ஃபீஸ் குறைச்சலாக வாங்கியிருப்பார். ஒரு மருத்துவர்கிட்ட போனால் கேஸ் அது ஆரோக்கியம் வந்திருப்பார். இது போல தான் அன்றாடம் வந்து கௌரவ பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கும் வேளாங்கண்ணிக்கு வந்து வேறு மாநிலங்களிலிருந்து நடந்தே வருகிறார். சென்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி போகக்கூடிய அளவு. இன்னும் சொல்ல போனால் வேளாங்கண்ணி போவதற்கு போதிய போக்குவரத்து இருக்குது. ட்ரெயின் இருந்தால் கூட பத்தில் பஸ்ஸஸ் இருந்தாலும் ஏகப்பட்டது 1700 2000 போயிட்டுருக்கு. இதை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இருந்தாலும் ரயில்வே கொடுக்கும் பொழுது அது என்னாச்சுன்னா வேளாங்கண்ணியிலேருந்து அப்படி எழுதிட்டு போய் காரைக்கால் வந்து போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் பொறையாறு தரங்கம்பாடி இணைச்சி விட்டால் சரியாயிடுங்கிறத நம்ம அப்போ எதுவும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒரு விஷயம். வேளாங்கண்ணியோட வரலாறு தெரிஞ்சாச்சு. இப்போ என்னாச்சுன்னா வாடிகன் சிட்டியை விட அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய, பரப்பளவும் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நகரம். இதை வந்து இணைப்பதற்கு அதில் வந்து மே மாதம் ஏப்ரல் மேல பார்த்தா எல்லா மக்களும் வந்து அங்கே நேரடியாக வந்து உட்காந்து கும்பிட்டுட்டு இந்த அருளாசி பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தமானதாக மக்கள் நினைக்கவில்லை. நம்பிக்கை என்பது வந்து எப்போ வருது என்றால் நமக்கு நன்மை பயக்கும் போது தான் வருகிறது. இப்படி வேளாங்கண்ணி செல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து அவருடைய விரும்பிய வேண்டிய தொழில், செல்வம், வேலை, நோய் கூறுவது என்பது அது வந்து அது ஆரோக்கிய மாதா என்று அழைக்கப்படுகிறது. அதனால் நம்ம நாகப்பட்டினத்தில் நீலாதாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், அந்த நிறைய கோயில்கள் இருக்குது, மாரியம்மன் கோயிலாக இருக்கிறதுனால மும்மதங்களும் சங்கமிக்கும் ஒரு மாநகராட்சியாக உலகத்தை பெருமையாக கொண்டு செல்லலாம். பெரியவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் திருவிருந்து கொடுக்கும்போது எல்லா பிரிவினர் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். செய்யலாம்ல.